கொழும்பு கண்டி பிரதான வீதியின் இம்புல்கொட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 23 வயது இளைஞர் பலியானார். மோட்டார் வண்டி ஒன்று திரும்புவதற்கு இடமளித்த போது இன்னும் ஒரு மோட்டார் வண்டி நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பின்புறமாக அதிக வேகத்தில் சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனையடுத்து மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் வீசி எறியப்பட்டு உளவு இயந்திர சில்லுக்குள் சிக்கி உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கவனையினமே அவரது மரணத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை மோட்டார் சைக்கிள் ஒன்று அதே திசையில் பயணித்துக் கொண்டிருந்த கொள்கலன் ரக வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட போது அதில் மோதி விபத்துக்குள்ளானது. நாள பகுதியில் இடம்பெற்ற குறித்த விபத்தில் 25 வயதுடைய மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை பூகோட பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் கவிழ்ந்து நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் ரக வாகனத்தில் மோதியதில் விபத்து நிகழ்ந்துள்ளது. கிளிநொச்சி A9 வீதியில் பயணித்த கெப் ரக வாகனம் ஒன்று வீதியை கடந்து சென்று கொண்டிருந்த பாதசாரியின் மீது மோதியதில் குறித்த நபர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் கெப் ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சகல விபத்துக்களும் கவனையினம் காரணமாகவே இடம்பெற்றுள்ளது. அதனால் மக்களுக்கு அறிவுறுத்தும் நோக்கில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண ஊடக அனுசரணையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது.